நேனய சுபதாராயே அஸ்மான் அக்னி பகவான் நமக்கு நல்வழியை காமிக்கட்டும். சுபதா அப்படின்னா நல்வழி. இது ஒரு வேதத்தில் வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அக்னேனய சுபதா அப்படின்னா அக்னி பகவான் நமக்கு நல்வழியை காமிக்கட்டும். இதுல என்னன்னா, பிரம்மச்சாரிகள் கூட உபநயனம் ஆன அத்தனை பேரும் அக்னி பகவானை ஆராதிப்பதற்கு யோகித்தை இருக்கு. ஆமா, கிரகஸ்தா மாத்திரம்தான் அக்னி பகவானை ஆராதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயம் இல்லை நண்பர்களே. பிரம்மச்சாரி குழந்தைகள் கூட யாருக்கெல்லாம் உபநயனம் ஆயிருக்கோ அவா கூட அக்னி பகவானை வழிபடலாம். பிரத்யட்சமாக அக்னி பகவானை வழிபடலாம். அப்படின்னா என்ன? அதுக்கு பேர் தான் சமிதாதானம். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் பிரம்மச்சாரி குழந்தைகள் இந்த சமிதாதானம். சமிதாதானம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பல பேருக்கு ஒரு நாளைக்கு 2 வாட்டி செய்யணும், காத்தாலையும் சாயந்தரம். சரி, எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, தெரியாதவாளுக்கு ஆச்சரியமா இருக்கும், தெரிஞ்சவாளுக்கு பிரச்சனை இல்லை. 5 நிமிஷம் தான் ஆகும் நண்பர்களே. ஆமா, 5 நிமிஷம் தான் ஆகும் சமிதாதானம் செய்வதற்கு. பிரம்மச்சாரி குழந்தைகள் அக்னி பகவானை ஆராதிப்பது சமிதாதானம் மூலமாக 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனா பலன் ஏராளம். சமிதாதானம் செய்வது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருக்கே ஏராளம் ஏராளம். அவளுக்கு மேதாசக்தி அதிகமாகும். ஆமா, அந்த மேதாசக்திங்கிறது அப்படியே அபிவிருத்தி ஆயிடும். புத்தி கூர்மை இன்னும் ஷார்ப்பாயிடும். உடல் வலிமை அதிகமாயிடும். முகத்துல தேஜஸ் வந்துடும். படிப்பு நல்லா வரும். அப்பா அம்மா பேச்ச கேட்பா, வாத்தியார் பேச்ச கேட்பா குழந்தைகள். அனாவசியத்துக்கெல்லாம் அடம் பிடிக்க மாட்டா குழந்தைகள். சம்ஸ்காரம் வரும் குழந்தைகளுக்கு, பண்பு பதிவுகள் வரும். எதன் மூலமாக? தினசரி இந்த 5 நிமிஷம் காலையிலையும் சாயந்தரம் சமிதாதானம் செய்வதன் மூலமாக குழந்தைகளுக்கு இவ்வளவு பலன் கிடைக்கிறது நண்பர்களே. இந்த சமிதாதானம் குழந்தைகள் செய்யணும்னா இது குழந்தைகள் கையில இருக்கோ இல்லையோ, அப்பா அம்மா கையில தான் இருக்கு. அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா உபநயனமான பிரம்மச்சாரி குழந்தைகள் அத்தனை பேரும் சமிதாதானம் செஞ்சிடலாம். சாமவேதம், யஜுர்வேதம், ருக்வேதம், அது மாதிரி எந்த வேத சாக்கியா இருந்தாலும் சமிதாதானம் பொது. எல்லா சாக்கியும் சேர்ந்தவங்க செஞ்சுதான் ஆகணும். சாமவேதத்துக்கு சமிதானம் கிடையாது, ருக்வேதம் கிடையாது, யஜுர்வேதம் கிடையாதுன்னு கிடையாது. 3 வேதத்துக்கும் பொது சமிதாதானம் என்பது. ஆனால் ஒன்று பிரயோகம் மாறும். ஆமா, சாமவேதத்துக்கு தனி பிரயோகம், ருக்வேதத்துக்கு தனி பிரயோகம், யஜுர்வேதத்துக்கு தனி பிரயோகம். அதுவும் யஜுர்வேதத்துல ஆபஸ்தம்ப சூத்திரக்காரர்களுக்கு பிரயோகம் தனியா இருக்கு, போதாயன சூத்திரக்காரர்களுக்கு தனியா இருக்கு பிரயோகம். ஆனால் எந்த வேதமாக எந்த சாக்கியாக இருந்தால் என்ன, சமிதாதானம் என்பது பொது மாத்திரமில்லை, செய்வதும் சுலபம், ரொம்ப ஈஸி. குழந்தைகளுக்கு சமிதாதானம் செய்யும்போது மேதாசக்தி, கிரியாசக்தி, அவங்களுக்கு புத்தி கூர்மை இத்தியாதிகெல்லாம் கிடைக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா சார் 2 நிமிஷம் முன்னாடி. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்கு. என்ன தெரியுமா? அக்னி பகவான் இந்த குழந்தை ஆராதிப்பதன் மூலமாக தினசரி காத்தாலையும் சாயந்தரம் அக்னி பகவானை ஆராதிக்கிறான் இல்லையா? ஆனால் அவனுக்கு மாத்திரம் க்ஷேமம் இல்ல, அந்த குடும்பத்திலேயே நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நினைச்சு பாருங்க, காத்தாலையும் சாயந்தரம் அக்னி பகவான் ஆராதிக்கும் போது குழந்தைய சமிதாதானம் பண்ணலாம். ஆனா அந்த குடும்பத்திலேயே அந்த புகையும் அந்த அக்னி பகவான் ஜுவாலையும் குடும்பத்திலேயே ஒரு நல்ல க்ஷேமம் உண்டாகாதா? அந்த கிரகத்துக்கே நல்லது. இதோட இன்னொரு விஷயமும் கிடைக்கிறது குழந்தைக்கு. என்ன தெரியுமா? அவன் வயசாக கல்யாண வயசு வரும் இல்லையா? அந்த கல்யாண வயசு வரும்போது அவன் எப்படி சிந்திக்கணுமோ அப்படி சிந்திப்பான். தற்காலத்துல சொல்ல வேண்டியிருக்குது, வழி தவறி சிந்திக்க மாட்டான். நம்ம பண்பு பதிவு விட்டு அகல மாட்டான், வெளியிலே செல்ல மாட்டான் குழந்தை. இப்போ சொல்லுங்க, இவ்வளவு பெரிய ஒரு அருமையான சுலபமாக செய்யக்கூடிய சமிதாதானத்தை பிரம்மச்சாரி குழந்தைகள் நம்ம செய்ய வைக்க மாட்டாமா? நம்ம செஞ்சோமோ இல்லையோ, குறைந்தது நம்ம குழந்தைகளாவது செய்யட்டும், பேரனாவது செய்யட்டும்.
சரி, சமிதாதானம் நாங்க பழக்கல குழந்தைய இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறேன்ல, கவலைப்பட வேண்டாம். சென்னையில இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒண்ணு இருக்கு இப்போ. என்ன வாய்ப்பு? மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வரக்கூடிய மே, அடுத்த மாசம் சென்னையில ஒரு சமஷ்டி சமிதாதானம் நிகழ்ச்சி நடக்க போறது நண்பர்களே. காத்தால 7ல இருந்து 9 மணி வரை 2 மணி நேரம் நடக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு உங்க குழந்தைகளை அனுப்புங்க. நீங்க வரலாம், வந்து பார்க்கலாம். அந்த குழந்தைகள் வரட்டும். அங்க சமிதாதானம் ஏன் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லி தரப்படும். சமிதாதானோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு புகட்டப்படும். சமிதாதானம் எப்படி செய்வது என்ற பிரயோகத்தையும் அவர்களுக்கு சொல்லித்தரப்படும். அவங்களே பிரத்யட்சமா சமிதாதானம் செய்ய போறா. உடனே உங்களுக்கு கேள்வி எல்லாம், மாமா அங்க சமிதாதானம் கத்துக்கிறதுக்கு ஓகே, ஆனா பிரயோகம்னாக்க அதுக்கு அக்னி குண்டம், ஹோம குண்டம் வேணும், சமித்து வேணும், நிறைய சாமகிரிகள் வேணுமே, வெரைட்டியல் என்ன வேணும், என்ன பண்றதுன்னு கேட்கறீங்களா? நீங்க ஒன்னும் கொண்டு வர வேண்டாம். சொல்ல போனா கையை வீசின்னு வந்தா போறோம், பஞ்சபாத்திரத்தின் மாத்திரம் எடுத்துட்டு வந்தா போறோம். மத்த எல்லாம் அங்க ஏற்பாடு இருக்கும். ஆமா, ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி ஹோமகுண்டம் இருக்கும். அவளுக்கு வேண்டிய சமித்துகள், வெரைட்டிகள், இத்தியாதி சாமகிரிகள் எல்லாம், சமிதானத்துக்கு வேண்டிய சாமகிரிகள் எல்லாம் அங்கு தரப்படும். அது மாத்திரம் நண்பர்களே, வேதத்துக்கு சாக்கிக்கு பிரயோகம் மாறுதுன்னு ஏற்கனவே குறிப்பிட்ட ஆரம்பத்துல. அதே மாதிரி ஒவ்வொரு வேதத்துக்கும் தனித்தனியா வாத்தியார் இருப்பா. அவ வேதத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி தருவதற்கு இப்போ சொல்லுவோம் நண்பர்களே. இது ஒரு நல்ல வாய்ப்பு அல்லவா? இந்த வீடியோ பதிவு பாக்குற உங்ககிட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. உங்களுடைய கைங்கரியம் எனக்கு தேவை. என்ன கைங்கரிங்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் கிட்டத்தட்ட 1 மாசம் இருக்கு இல்லையா? இந்த 1 மாசத்துல நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. பந்து மித்திரர்களுக்கு இத இந்த விஷயத்த அவங்ககிட்ட கொண்டு போங்க. யார் ஆத்தெல்லாம் உங்களுக்கு பிரம்மச்சாரி உபநயன குழந்தைகள் இருக்கான்னு தெரியுதோ, அவளை அங்க அவளை விட்டு அழிச்சுன்னு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ், பி எ சோல்ஜர், நாட் ஜஸ்ட் எ வாலண்டியர். இந்த கைங்கரியத்தில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக அந்த குழந்தைகள் சமிதாதானம் பண்ண போறா, அல்லது ஏற்கனவே சமிதாதானம் பண்ற குழந்தைகளும் வரலாம். ஏன்னா அவருக்கு இன்னும் உற்சாகம் அதிகமாகும். சோ அவங்களுக்கு ஒரு நன்மையை நீங்க தரையல. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் நண்பர்களே. இக்காலத்தின் கட்டாயம் இது. நீட் ஆஃப் தி அவர். எஸ், லெட் அஸ் இன்வால்வ் ourselves fully into it. பேட்டியா நம்ம போவோம். இதான் வாலண்டியர் ஒர்க். அங்க வாலண்டியர் ஒர்க் பண்றேன், அங்க ஒண்ணு இங்க வாலண்டியர் ஒர்க் பண்ண வேண்டாம். அதுக்கு ஒரு டீமே இருக்கா. என்னைக்கு மே 5 அன்னைக்கு நிகழ்ச்சி அன்னைக்கு வாலண்டியர் ஒர்க் பண்ணணும், அங்க தேவையே இல்லை. இன்னும் அதிகம் பேருக்கு குழப்பம் தான் வரும். ஏன்னா அக்னிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பக்கா ஏற்பாடுகள் இருக்கு. We need volunteers from this minute onwards. எதற்கு? To mobilize. சரி, யார் எல்லாரும் மொபிலைஸ் பண்ணணும்? முதல் தகுதி என்ன இருக்கணும்? அந்த பையனுக்கு பூனல் போட்டிருக்கணும், உபநயனம் ஆயிருக்கணும். 2வது தகுதி என்ன இருக்கணும்? அவனுக்கு அங்க வரும்போது அவன் வேஷ்டியில வரணும், கையில பஞ்சபாத்திர உத்தரனை கொண்டு வரணும். கரெக்டா 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும் நிகழ்ச்சி. அதெல்லாம் அதுக்கு முன்னதாக வரணும். 9 மணி அளவுல நிகழ்ச்சி முடிஞ்சிடும். சிற்றுண்டி ஏற்பாடு உண்டு. சிற்றுண்டி சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பி போகலாம். Just 7 to 9 on Sunday, the 5th of May. மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. சரி, எங்க வென்யூன்னு ஒரு கேள்வி வேணாம் இல்லையா? அது யாரெல்லாம் முன்பதிவு செய்யறாளோ அவளுக்கு தான் அங்க அனுமதி. சக்கரை எல்லாரும் கேட் கிராஸ் பண்ணிட்டு வந்துட முடியாது. மாமா மே 5 தானே, நான் அன்னைக்கு எல்லாம் அழைச்சிட்டு வரேன்னா சான்ஸே இல்லை. அப்பேற்பட்டவர்களுக்கு அங்க அனுமதி கிடைக்காது. முன்னாடியே முன்பதிவு செய்யணும். எப்படி முன்பதிவு செய்யறது? இப்போ ஒரு நம்பர் தெரியுது பாருங்க, இதுல அவருக்கு போன் பண்ணா முன்பதிவு ஆயிடும். அப்பப்போ நீங்க முன்பதிவு செஞ்சுட்டே இருக்கலாம். யாரெல்லாம் நீங்க மீட் பண்றீங்களோ அவள் பேரெல்லாம் கொடுக்கலாம். அல்லது 2-3 நாளைக்கு ஒரு தடவை கன்சாலிடேட் பண்ணி நேம்ஸை கொடுக்கலாம், தப்பு இல்லை. முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அங்க அனுமதி. தட் மீன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. அப்ப என்ன ஆகும்? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிடும் எங்களுக்கு, இத்தனை பேர் வரான்னு சொல்லிட்டு. அந்த நிகழ்ச்சிக்கு 1 வாரம் முன்னாடி யாரெல்லாம் முன்பதிவு செய்திருக்காளோ அவளுக்கு இண்டிவிஜுவலாக வென்யூ மற்ற டீடைல்ஸ் எல்லாம்
எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ போய் சேர்ந்துடும். மாமா லேண்ட்லைன் தான் இருக்கு எங்களுக்கு, எஸ்எம்எஸ் இல்லைங்கிற லேண்ட்லைன்ல போன்ல கூப்பிட்டு சொல்லுவா இந்த வென்யூன்னு சொல்லிட்டு. வென்யூ இப்போ வந்து அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி வென்யூ மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனால் டேட் பிக்ஸ், டைம் பிக்ஸ், May 5th 7 o'clock in the morning. மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு வரணும். மீண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம வாலண்டியர்ஸரா மாறுவோம். இந்த கைங்கரியத்துல பங்கெடுத்துக்குவோம். நம்ம நண்பர்கள்ட்ட பேசுவோம், உறவினர்கள்ட்ட பேசுவோம். நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு அங்க ஒரு 40-50 அபார்ட்மெண்ட் இருந்தா அதுல ஒரு 20-25 அபார்ட்மெண்ட்ல உபநயன குழந்தை இருக்கான்னு தெரிஞ்சா தயவுசெய்து வெக்கப்படாம, கூச்சப்படாம, தயங்காம ஒவ்வொரு பிளாட்டா ஏறி இறங்குங்க. நம்ம சமூகத்துக்கு நம்ம செய்யாம யார் செய்ய போறா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சமூகத்துக்கு நம்ம தானே செய்யணும். நம்ம குழந்தைகளுடைய வருங்காலத்தை நினைத்து நாம எல்லாம் இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டாமா? இது ஒரு பெரிய கைங்கரியம் அல்லவா? சமிதாதனும் எங்கே கூப்பிட்டனே அக்னேனய சுபதா, அக்னி பகவானை வந்து நம்ம வழிபட்டா நல் வழி காமிப்பாரு. சுபதா, நல் வழி நமக்கு கிடைக்கும். குடும்பத்துக்கும் நல்லது குழந்தை வந்து சமிதாதனம் செய்வதன் மூலமாக. இந்த வாய்ப்பை நம்ம நழுவிட வேண்டாம். உடனே நீங்க வந்து களத்துல இறங்குங்க. அப்படின்னா என்ன களத்துல இறங்குறதுங்கிறது திருப்பியும் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். 3 விதமாக நீங்க வந்து இந்த கைங்கரியத்துல இறங்கலாம், வாலண்டியரா நீங்க செயல்படலாம். எப்படி அந்த 3 விதம்? 1, உங்காத்துல யாராவது பிரம்மச்சாரி குழந்தைகள், உபநயனமான குழந்தைகள் இருந்தா அவளை பேர முன்பதிவு செய்யலாம். 2வது என்ன? உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை வந்து எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கு, ட்ரை பண்ணுங்க சொல்லலாம். 3வது, நீங்க வசிக்கக்கூடிய பேட்டையிலயோ ஏரியாலயோ அபார்ட்மெண்ட்லயோ நீங்க பிளாட்டாவோ வீடு வீடாவோ மக்களை சந்தித்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம். இந்த வாய்ப்பை நம்ம யாரும் நழுவிட வேண்டாம். நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம சமூகத்துக்கு நாம் செய்யாம யார் செய்ய போறா? சமஷ்டி சமிதாதானம் மே 5 சென்னையில காலையில 7 மணிக்கு துவங்க போறது. இதன் மூலமா நான் மீண்டும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க இதை பார்க்கிற அத்தனை பேரும் வாலண்டியர்ஸா கைங்கரம் பண்ணணும்னு சொல்லிட்டுதான். எல்லாரும் சௌக்கியமா க்ஷேமமா இருக்கணும்னு அந்த அக்னி பகவானை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண